வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை கிண்டியில் நாளை காலை 11 மணிக்கு தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற உள்ளதாக தகவல். வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு என்ற பெயரில் மாநாடு நடைபெறும் என அறிவிப்பு. பொது நிகழ்ச்சிகளில் தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டுமென அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அரசாணை வெளியீடு. எட்டு IPS அதிகாரிகள் உட்பட 10 காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. CBCID DGP-யாக பாலநாகதேவி IPS, சென்னை சைபர் கிரைம் பிரிவு ADGP-யாக அபின் தினேஷ் மோடக் நியமனம். முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளுக்கு முட்டுக்கட்டை கேரள அரசு போடுவதாக குற்றச்சாட்டு. கேரள அரசால் பராமரிப்பு பணிகளை முழுமையாக முடிக்க முடியவில்லை என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையீடு. மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை திட்டத்திற்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் விஜய். தற்போதுள்ள 543 மக்களவை உறுப்பினர்களை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். மகளிர் இடஒதுக்கீடு தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார் முதலமைச்சர் விஜய். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதமில்லாமல் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. மத்திய அரசு கொண்டு வரவுள்ள திட்டமிடப்பட்டுள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவால் தென் மாநிலங்கள் பாதிக்கும். தற்போதைய நடைமுறையிலேயே எம்பிக்கள் எண்ணிக்கை தொடர வேண்டும் என கோரிக்கை. தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றம். அதிக உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் பாணியில் சட்டப்பேரவையில் குட்டி ஸ்டோரி சொன்ன நிதியமைச்சர் மரிய வில்சன். தேசத்தை அடுத்து ஆழப்போவது யார் என்பது குறித்து சட்டப்பேரவையில் பேச்சு.